ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञை 19 जूलाई 2024। किसी भी आत्मा से कुछ लेकर के देने की इच्छा न हो। எந்த ஒரு ஆத்மாவிடமும் எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் நாம் தர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டாம்। संकल्प में भी यह न आए कि ये करे तो मैं करूं, ये बदले तो मैं बदलूं, कुछ वह बदले कुछ मैं बदलूं। भिखारी को भी मालामाल बनाने वाला, अपकारी के ऊपर उपकार करने वाला भी परोपकार की भावना से संपन्न है। பாபா சொல்றாரு, நம்முடைய சங்கல்பத்தில் கூட இவர்கள் இதை செய்தார்கள் என்றால் மட்டுமே நான் இதை செய்வேன், இவர்கள் இப்படி நடந்து கொண்டால் மட்டுமே நானும் இப்படி நடந்து கொள்ளுவேன், இவர்கள் இதிலே மாறினால்தான் நானும் மாறுவேன் என்று இத்தகைய எண்ணங்களை உருவாக்க வேண்டாம்। பிச்சைக்கார நிலையில் இருப்பவர்களை கூட பெரும் செல்வந்தர்களாக ஆக்குபவர்கள் அவர்கள்தான் அபகாரம் செய்பவர்களின் மீதும் உபகாரம் காட்டக்கூடிய பரோபகார பாவனை நிறைந்த ஆத்மா என்று சொல்ல முடியும்। பாபா என்ன சொல்றார், பிச்சைக்கார நிலையில இருக்கிறது அப்படின்னா மற்றவர்கள் கிட்ட சதா யாசிக்க கூடிய நிலை, அதாவது அவர்களிடம் இது ஸ்தூலமான விஷயம் இல்லை, பொன் பொருளை யாரும் கேட்க போறது கிடையாது, வெளிப்புறமான விஷயங்களை கேட்க போறது இல்லை। இங்க பிச்சைக்காரத்தனம் அப்படின்னா அவர்கள்கிட்ட கொடுப்பதற்கு அந்த உயர்ந்த குணம் இல்லை, அந்த உயர்ந்த பண்பு இல்லை, அதிலே அவர்கள் பிச்சைக்காரர்கள் போல இருக்காங்க। அப்ப அந்த பிச்சைக்காரர்களாக அதிலே இருப்பவர்களையும் பெரும் செல்வந்தர்களாக ஆக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்திதியை நாம நமக்குள்ள கொண்டு வரணும்। அப்பதான் பரோபகார பாவனை நிறைந்த ஆத்மா, பிறருக்கு உண்மையிலேயே உபகாரம் செய்கின்ற ஆத்மா, அந்த மாதிரி நம்முடைய உபகார பாவனையை மாற்றி அவர்களும் என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க, நல்ல விதத்துல மாறிடுவாங்க। அதனால இவர்கள் மாறினால்தான் நான் மாறுவேன், இவர்கள் செய்தால்தான் நான் செய்வேன், அவர் முதலில் செய்யட்டும் பிறகு நான் செய்கிறேன், இந்த மாதிரியான சங்கல்பங்களை எந்த ஆத்மாவுக்காகவும் உருவாக்க வேண்டாம்। நாமே ஒரு முதலடியை எடுத்து அந்த முதல் மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரலாம்। இதை யோசிச்சு பார்த்து செயல்ல கொண்டு வருவோம்। நன்றி பாபா. ஓம் சாந்தி.